ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள். இது வந்து மொத்தம் 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதல் எழுத்து த அப்படிங்கிற எழுத்து உங்களுக்கு திரையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வச்சு தான் நீங்கள் விடைகளை எழுதி அனுப்பணும். விடைகளை எழுதி அனுப்புறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோக்கிலேயே ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் எழுதுறதுக்கு விடை எழுதுறதுக்கான ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை எழுதி அனுப்புங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கிலேயே லைக் பட்டனும் ஷேர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள். இது வந்து மொத்தம் 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதல் எழுத்து உங்களுக்கு எளிமையாக இருக்கணுங்கிறதுனால குறிப்பெழுத்தாவே கொடுக்கப்பட்டிருக்கு. த அப்படிங்கிற எழுத்து தான் நீங்கள் திரையில் பார்க்கக்கூடியது. மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன், ரொம்ப எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நரிக்கு இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நரிக்கு இது இருக்குன்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம். நரியின் செயல் இதை போல இருக்கும். நரி அப்படின்னு சொன்னோம்னாவே நமக்கு இந்த ஒரு சொல் தான் ஞாபகம் வரக்கூடியது. 5 எழுத்து சொல். முதல் எழுத்து தாள ஆரம்பிக்கக்கூடியது, இறுதி எழுத்து இம்ல முடியக்கூடியது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.